வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. டுடே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ₹5,700 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சில்வரில் வந்து 1 லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அகைன் வந்து ஒன் மோர் லாட் வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து ரன் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் நேத்து. ஸோ டுடே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங்கில நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. ஸோ 23,800 கால் ஆப்ஷன் செல்லு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 175ல என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகல. அதனால பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில்வரோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 11 டூ ₹12,000 போல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ 1 லாட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ ₹5,700. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து ஹியூஜா ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ₹1,000 வந்து நம்மளோட செகண்ட் லாட்டோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ₹1,300 போல நமக்கு வந்து ப்ளஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் லாட்டு எவ்வளோ ப்ராஃபிட் தருது அப்படின்றத நம்மளோட வீடியோவ வந்து கன்டினியூவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலாஸ பேஸ் பண்ணி டார்கெட் அண்ட் என்ட்ரீஸ மட்டுமே ரூல்ஸா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ்டர்டே புக் பண்ணதுமே அப்படிதான் பண்ணோம். ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் ஆனாலும் நம்ம வந்து புக் பண்ணல. ஸோ மார்க்கெட்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட கொண்டு போனா மட்டும் தான் ப்ராஃபிட்டபிலிட்டியா மாத்த முடியும். அதர்வைஸ் வந்து நம்ம அத வந்து மாத்த முடியாது. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 175ல வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. என்ட்ரிலேருந்து நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, 44 வந்து நம்மளோட டார்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ₹106ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 64 பாயிண்ட்ஸ் கிட்ட பேலன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ கவர் ஆகுதோ, அப்போ தான் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து புக் பண்ணுவோம். ஸோ அதுவரைக்கும் நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 63 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 63 பாயிண்ட்ஸு ஸோ ஓவராலா இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றோம், இல்ல லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் பண்றோமா? அப்படின்றத இந்த பொசிஷனோட க்ளோசிங்ல நம்ம வந்து சொல்றோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட மேத் ட்ரேடர்ஸ் பேஜ டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.